வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து மருந்தை உணவு. பனம் பழம் இதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் நிறைய பனை மரம் இருக்கிற இடத்துல பனம் பழத்தோட அருமை வந்து அங்கே உள்ள பெரியவங்களுக்கும் தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியும். அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது சிறார்கள் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் 10 வயது 15 வயது பசங்களுக்கு வந்து இந்த பனம்பழம் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சு அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதோட பலன்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த பனம்பழம் சாப்பிட்டா, அதுவும் முக்கியமாக அந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் இது கிடைக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் மட்டும்தான் கிடைக்கும். பனம்பழம் வந்து காய்ச்சி கீழே விழும். அந்த பனம்பழத்துலேருந்து பல்ப்பு, அதாவது அந்த நார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்து மிகுந்த எல்லோ கலர் ஜூஸ் பல்ப்பு மாதிரி இருக்கும், மேங்கோ பல்ப்பு மாதிரி இருக்கும். அந்த ஜூஸை எடுத்து அதை அப்படியே சாப்பிடுவாங்க. நார்லேருந்து பிழிஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு டைஜஷன், அதாவது செரிமான பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கிடும். உடம்புக்கு வந்து நல்ல உடல் தேற்றியாக இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் எல்லாமே வலுவடையும். அடுத்தது வந்து அவங்க கிராமப்புறங்களில் வந்து நிறைய அவங்க நடக்கிறதாலையும் சரி, பனம்பழம் சாப்பிட்றதாலையும் தெரியாது, அவங்க உடம்புகள் எல்லாமே மெலிதாக இருக்கும். பாருங்களேன், அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பனம்பழம் அந்த கிராமத்தில் சுற்றி என்ன கிடைக்குதோ அது மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க. நிறைய உழைப்பாங்க, நிறைய நடப்பாங்க. இந்த பனம்பழத்தாலேயே கூட நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா மெயின்டைன் ஆகி உடம்பு வந்து எப்போதுமே, அதுவும் அடிவயிறு வந்து பெருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பனம்பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பனம்பழத்தோட பல்ப்பு எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது நமக்கு பனம்பழம் எங்கேயாவது கிடைச்சிதுன்னா, கிராமப்புறங்களில் போகும்போது, ஊர் சைடு போகும்போது பனம்பழம் கிடச்சிது அப்படின்னா, அது நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது பனம்பழத்தில் மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து அந்த பல்ப்பை நார்லேருந்து நல்ல ஜூஸை பிழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். அதில் வந்து சுகரோ ஏதோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி 2 ஸ்பூன் அளவு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க நல்லா தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தாலே பனம்பழம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் இது டெய்லி பனம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னா, அதாவது வருடத்திற்கு ஒரு நிறைய மாதங்கள் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. உடம்புல வந்து சொறி, சிரங்கு, கரப்பான் இதெல்லாம் அதிகமாகி கொடுக்கும். அதனால் இதோட டிமெரிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நமக்கு இயற்கை கொடுக்குதோ அந்த டைமில் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே போதுமானது. எந்த ஒரு விஷயத்தையுமே வருடம் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. மருந்தா உணவாக எடுத்துக்கலாம். உணவு வந்து வேறு விஷயம், மருந்து வேறு விஷயம். அதனால தான் பனம்பழம் காய்க்கும் போது இயற்கை நமக்கு கொடுக்கும் போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே வரலாம். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பனம்பழத்தை டெய்லி எடுத்துக்கும் போது சொறி, சிரங்கு அதிகமாகவும் சொன்னோம். ஸ்கின் டிசீசஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், அதாவது அரிப்பு எல்லாம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு புண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பனம்பழம் நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாது. அதனால் ஒரு நீரிழிவு நோயாளிகள் கால்களில் புண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பனம்பழம் சாப்பிடக்கூடாது. ஆனால் வளரும் குழந்தைகள் பனம்பழம் நல்லாவே சாப்பிடலாம். இப்போ அந்த பனம்பழத்தோட, அதாவது ரொம்ப கீழே விழும்போது ரொம்ப மண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயல்களுக்கு நாங்கள் ஃபார்மில் வந்து வெல்லம் சேர்த்து ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ செய்யும் போது வெல்லத்தை பாதி குறைச்சிட்டு இந்த பனம்பழம் நிறைய கிடச்சிது அப்படின்னா இதை சேர்த்து நாங்கள் வயல்களுக்கு வந்து சத்துக்காக நம்ம உற்பத்தி செய்கிற அனைத்து பொருட்களும் நல்ல சத்து மிகுந்ததாக ஆர்கானிக்காக செய்கிறதுக்காக இந்த பனம்பழத்தை நிறையவே இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படின்னா ஒரு பழம் ஒரு 2 பேர் மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். கிடைக்கும் போது டெய்லி 1 மாதத்துக்கு நல்லாவே சாப்பிட்லாம். ஆனால் வருடம் ஃபுல்லாக சாப்பிட்றது இது பனம்பழம் கூடாது. ஆனால் பனம்பழத்தை பறித்து நம்ம கொடுக்கணும்னு தேவையே இருக்காது. பனம்பழம் தானாக விழும். அந்த கொட்டையை வந்து கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டோம்னா அதுலேருந்து கிழங்கு வரும். அதை வந்து 2-3 மாதங்களில் அந்த கிழங்கு அறுவடை செய்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது கொட்டையை மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பல்ப்பு தான், பல்ப்போட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே வரோம். ஏன்னா போன் ஹெல்த்துக்கு நல்லது. உடம்பை வந்து நல்ல ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால உடம்புல உள்ள ஃபேட்டை எல்லாமே குறைச்சி கொடுக்கும், இம்யூனிட்டி அதிகமாக்கி கொடுக்கும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இந்த நேச்சுரல் குளுக்கோஸ் வந்து நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் இது கொடுக்கும். பனம்பழம் எங்கேயாவது கிடைச்சாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு நொங்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் தெரியும். அதே பனம்பழம் கிடைச்சாலும் நம்ம வளரும் குழந்தைகளுக்கு முக்கியமாக இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, வருடத்துக்கு 1 மாதமாவது கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஸ்பூனாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிற அணுகுங்க.